வணக்கம். இன்றைக்கி நம்ம செடிகளுக்கெல்லாம் உரம் கொடுக்கலான்னு இந்த வெயிலுக்கு கடலை புண்ணாக்கு கரைச்சி விட்டா நல்லா வரும். கடலை புண்ணாக்கில் நல்லா சத்து இருக்குது. மணிச்சத்து, தலைச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே இந்த கடலை புண்ணாக்கில் இருக்குது. அதுவும் நல்ல மரச்செக்கு கடலை புண்ணாக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி நல்லா இருக்குது. தண்ணிக்குள்ளே போட்டதையுமே எப்படி ஊறி வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை ஒரு 3 நாளைக்கு நம்ம அப்படியே புளிக்க வைக்கிறோம், ஊற வச்சு. 3 நாள் கழித்து இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தா எப்படி நல்லா ஊறி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதை நல்லா கலக்கி இந்த பக்கெட் நிறைய 20 லிட்டர் பக்கெட்டு, இதில் நிறைய தண்ணி பிடிச்சி தண்ணியோடு சேர்ந்து இந்த புண்ணாக்கை கலக்கி இப்போ நம்ம இந்த செடிகளுக்கெல்லாம் வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, ரோஸ்மேரி, இந்த பொடுகுக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்காக பொடுதலை வச்சுருக்கிறோம். அந்த பொடுதலை, ரோஜா, மல்லி, கத்திரி எல்லா செடிக்கும் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த புண்ணாக்கு கொடுத்தா தான் இந்த வெயிலுக்கு செடி அப்படியே காப்பாற்ற முடியும். இப்போ நான் எல்லா செடிக்கும் ஒவ்வொரு கப்பு ஊற்றிட்டுருக்கிறேன். இது ரோஸ்மேரி, வெட்டிவேரு, கரிசலாங்கண்ணி, இப்படி எல்லா செடிக்கும் இந்த கடலை புண்ணாக்கு ஊற்றினா இந்த வெயிலுக்கு நல்லா வளரும். இது பாருங்கள், பொடுகு எண்ணெய் காய்ச்சறதுக்காக பொடுதலை வச்சுருக்கிறோம். இது இப்போ தான் தளைஞ்சிட்ருக்குது. இதுக்கும் நம்ம இந்த கடலை புண்ணாக்கை ஊற்றுறோம். எல்லாமே நேச்சுரலாக ஃபெர்டிலைசர். இதுதான் நல்ல சத்தான கடலை புண்ணாக்கோட உரம். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி, துளசி, கத்திரி செடி, இது நீலி அவரை செடி, பன்னீர் ரோஜா எல்லாம் ஊற்றுறோம். உங்கள் வீட்லேயும் செடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு வாங்கி இந்த வெயிலுக்கு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா செடி நல்லா வளரும்.